அனைவருக்கும் வணக்கம். 1/11/2025 முதல் நவம்பர் மாதத்தில் யோகத்தின் உச்சியை தொடப்போகும் மிதுன ராசி. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மிதுன ராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. விருச்சகத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே யோகத்தின் உச்சியை தொட போகும் மிதுன ராசிக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. கூடுமான வரைக்கும் ஒரு குடும்பத்தில் மிக முக்கியமானதே வருமானம் தாங்க. அந்த வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானத்தில் வக்ர சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. எவ்வளவுதான் நீங்கள் முயற்சித்தாலும் எந்த செலவையும் உங்களால் குறைக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த செலவுகளை சுப செலவுகளாக மேற்கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. பணம் பல வழிகளில் செலவழியுமே தவிர பலன் எதுவும் இருக்காதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடைய பண பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஏற்றது என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே 5ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் தற்போது 6ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சியாகி தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அமைந்திருப்பது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துது. அதே போல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டுங்க. குறிப்பாக வாடகை கட்டிடத்தில் நடந்த தொழில் சொந்த கட்டிடத்திற்கு மாறும் வாய்ப்புகள் உண்டுங்க. 3இல் உள்ள கேது வெற்றியை தருவாருங்க. சுய முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்கு. தாய் வழி உறவுகள் கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்க இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு காரியத்தையும் தடாலடியாக செய்ய வேண்டாம். அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம்
ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் வக்ர சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதால் பணிச்சுமையும் அலுவலக பிரச்சனைகளும் மனதை அரிக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்க இருக்கு. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. குறிப்பா உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாதங்களாக ஏன் வருடங்களாக கூட உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதேபோல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. அதேபோல் இடமாற்றம், துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அனைத்து சலுகைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக வைத்துக் கொள்வது நல்லதுங்க. சாதகமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதேபோல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே புதிய முதலீடுகள்ல பணத்தை இழந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கண்டிப்பாக முதலீடுகளை குறைத்து கொள்வது நல்லதுங்க. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய சரக்குகளின் விலையை நிர்ணயிப்பது மிகவும் அவசியங்க. சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் கவலையை ஏற்படுத்தும். இதனால் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நியாயமற்ற போட்டிகளும் பொறாமையும் கவலையை ஏற்படுத்தி வந்த நிலையில இனிவரும் காலங்களில் குறிப்பா இந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. நிதி தட்டுப்பாடு ஏற்பட்டு வந்த நிலை மாறி நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு உறுதுணையாக அமைய இருக்குதுங்க. அதே போல் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்தால் நல்லது. வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகளில் கூட இதை எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறை அதிகாரம் படைத்த சுக்கிரனும் இதர கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. உயர்மட்ட தலைவர்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பிறரிடம் விவாதிக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு தனது பூரண கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் வக்ரகதியில் தனது பலத்தை இழப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்கும். அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவும் சகவாச தோஷமும் ஏற்பட்டு மனமாலைக்கு மன உளைச்சல் உண்டாகுங்க. கூடுமான வரையில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நன்மை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. மிதுன ராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விளைச்சலும் வருமானமும் ஓரளவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. கடும் வெயிலில் உழைக்க நேரிடும் பழைய கடன்கள் கவலை அளிக்குங்க. விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள், உரம், விதைகள் ஆகியவை சற்று தாராளமாகவே கிடைக்க இருக்கு. துலாம் ராசியில் செவ்வாய் நீச்ச நிலை சூரியனும் சேர்ந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான சரும பாதிப்புகள் உடலை வருத்துங்க. தகுந்த மருத்துவ சிகிச்சையினால் குணமும் கிடைக்க இருக்கு. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. வேலை பார்க்கும் பெண்மணிகள் தங்களுடைய மாத சம்பளத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. மனமாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைவது சற்று காலதாமதம் ஏற்படுங்க. இருந்தாலும் கூடிய விரைவில் நல்ல ஒரு வரன் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. உடல் உழைப்பையும் வெயிலில் அலைவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மிதுன ராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வந்தால் போதுங்க. எந்தவித தோஷமும் கதிரவினை கண்ட பனி போல் விலகிவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.